ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில், புதிய வாரத்தில், புதிய மாதத்தில், புதிய ஆண்டில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறவர். புதிய ஆண்டில் புதிய புதிய வழிகள், புதிய புதிய யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை முதல் நாளிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் தேவன் நன்மையினால் நம்மளை நிறைத்து, கிருபையினால் நம்மளை முடிசூட்டி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டாம். மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோசுவா 21:45 வசனத்தில் அப்படி இருக்கு: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வருடத்தில் ஆண்டவர் அதான் நம்மளுக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்காய் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேறிற்று. ஏற்கனவே அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இனிமேல் நிறைவேற்றப்படும் இல்லை, ஏற்கனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கான காலம் வரும்பொழுது நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். God has fulfilled all the promises that he has promised you. ஆகவே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை மறக்காமல் வச்சுக்கணும். அது என்னன்னா, இந்த காரியம்தான். உங்களுக்காக தேவன் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய அந்த ஃபெய்த் சிஸ்டமில், உங்களுடைய விசுவாச பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் எம்பெட் பண்ணி வச்சுக்கணும். அதை பதித்து வைக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எனக்காக தேவன் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும், நல்ல திட்டங்களும், நல்ல வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. காலம் வரும்பொழுது, கரெக்டான அந்த நேரம் வரும்பொழுது நான் ஒவ்வொன்றாக அதை பார்ப்பேன் அப்படின்றத உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் இந்த நாளில், இந்த நாளைக்கு தேவையான எல்லா வார்த்தைகளையும், வாக்குத்தத்தங்களையும், நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பார்த்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் நிறையா டைமையும் நாட்களையும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் இந்த நாள், இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. You are going to see the fulfillment of all the unfailing promises of God in your life. It's going to be a year of fulfillment. தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார்.